சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மாகாண சபை தேர்தலை சர்ச்சைக்குரிய முறையின்றி நடத்தி அடுத்த வருடத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்குவது தொடர்பில் சட்டமா அதிபர், தேர்தல் ஆணையாளர் மற்றும் கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடலை ஆரம்பிக்குமாறு அதிபர் பிரதமருக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மொத்த கடன் வட்டி வீதத்தை 10% குறைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் சில உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மொத்த கடன் வட்டி விகிதத்தை 9.92% பதிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பல வர்த்தக வங்கிகளின் கடன் வட்டி வீதங்கள் ஒற்றை இலக்கத்தை எட்டும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை முன்னதாக மூத்த பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்திருந்தார். இதுகுறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பட்டிய சுட்டிக்காட்டியிருந்தார். மே மாதம் முதல் விசேட கடமை கொடுப்பனவு இரட்டிப்பாக அதிகரிக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதிய தின நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சுகாதாரத்துறையில் தாதியர் சேவையின் சிறப்பை அங்கீகரிக்கும் வகையில் சீருடை கொடுப்பனவை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுகாதார சேவையில் 1,50,000க்கும் அதிகமானோர் பணிபுரிகின்றனர். நாட்டின் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் சூழலில் இலங்கையில் தாதியர் சேவை மீது அவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படாமை மிகுந்த மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் உள்ளது என கூறியுள்ளார். நாட்டில் பாடசாலைகளுக்குள் பாலர் பாடசாலைகளை ஆரம்பிப்பது சாத்தியமற்ற விடயமாகும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பாலர் பாடசாலை கட்டமைப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக கல்வி அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலைகளுக்குள் பாலர் பாடசாலைகளை ஆரம்பிப்பது சாத்தியமற்ற விடயமாகும். 6000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் 200க்கும் குறைந்த மாணவர்களே கல்வி கற்கின்றனர். சுமார் 900 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். அதனால் அதனை முறைமைப்படுத்துவதில் சிக்கல் உள்ளது. பாடசாலைகளில் கட்டடங்களை அதிகரிக்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மேலும் தெரிவித்தார். வெசாக்கூடு தயாரிப்பதற்காக விகாரைக்கு சென்ற 13 வயது சிறுவனை தவறான முறைக்குட்படுத்திய தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது களுத்துறை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி பாதிக்கப்பட்ட சிறுவன் சம்பவம் குறித்து தனது பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர்கள் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சந்தேக நபரான மெனேரி தன்ன பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றில் வசிக்கும் 27 வயதுடைய தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர் களுத்துறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதுடன் சிறுவன் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வர்த்தகர் தினேஷ் ஆப்ரோரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுணவேல முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் வர்த்தகர் தினேஷ் ஆப்ரோரின் கையடக்க தொலைபேசி தொடர்பில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோரப்பட்ட ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர்.
பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த சட்டமூலத்தின் ஆரம்ப வரைவுக்கு கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி தயாரிக்கப்பட்ட சட்டமூல வரைவுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளது. இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி காசல் வீதி, பாராளுமன்ற வீதி, ஹேவ்லாக் மற்றும் பகுதிகளை ஆண்டிய வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த வீதிகளை பயன்படுத்துவோர் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சமிஞ்சை கோளாறு காரணமாக சில ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. அதன்படி கலனியில் இருந்து பிரதான பாதை மற்றும் புத்தளம் பாதையில் ரயில் சேவைகள் இவ்வாறு தடைப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேசத்தில் 15 வயது சிறுமியொருவரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெள்ளாவளி பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி கடந்த 7ஆம் தேதி தனது வீட்டில் இருந்து அம்மம்மா வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தனிமையில் திரும்பிக் கொண்டிருந்த வேளை சிறுமியை 2 இளைஞர்கள் கடத்தி சென்று தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய அதே பகுதியைச் சேர்ந்த 26 மற்றும் 21 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான அடுக்குமாடி குடியிருப்பில் சுவரின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அடுக்குமாடி குடியிருப்பின் சி பிரிவில் உள்ள மேல்மாடியின் சுவரின் ஒரு பகுதியே இடிந்து வீழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அடுக்குமாடி குடியிருப்பு பழமையானது எனவும் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பாரிய ஆபத்துகள் ஏற்படுவதற்கு முன்னர் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் எதிர்வரும் 36 மணித்தியாலங்கள் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மேல் மத்திய சப்ரகமுவ, உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு அருகிலுள்ள தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக இந்த நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் நடவடிக்கைகளை கையாளுமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நுவரெலியா லவஸ்லி பகுதியில் உள்ள வனப்பகுதியிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது நேற்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அதேபோல சடலம் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைவடைந்துள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் அங்க அடையாளங்களை கொண்டு 50 தொடக்கம் 60 வயதான நபரை உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட காலணிகளை சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்யும் காலணி மோசடி தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. உரிய வரியை செலுத்தாமல் சில சுங்க அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மோசடி இடம்பெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது. வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு ஜோடி காலணிக்கு 2000 ரூபாய் வரை அறவிடப்படும் நிலையில் வெளிநாட்டு பாதணிகள் குறைந்த விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வருடாந்தம் 35 பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை நாடு இழந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையினால் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இதன்படி பதுளை, கண்டி, கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கு தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.